சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடிக்கடி செல்லும் இமயமலையின் ரிஷிகேஷுக்கு திடீர் விசிட் அடித்து திரும்பி இருக்கிறார் அண்ணாமலை. எதுக்காக அவர் ரிஷிகேஷ் போனார் என ஆளாளுக்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கு. ரஜினி எப்போ இமயமலைக்கு போக போறார் என்பதுதான் கோடிக்கணக்கான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு. ஜெயிலர் 2 ஷூட்டிங் முடிஞ்சதும் இமயமலை பயணத்துக்கு பிளான் பண்ணிட்டாரு ரஜினி. சரி, ஜெயிலர் 2 ஷூட்டிங் இப்போ எங்க போயிட்டு இருக்கு? சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்காக ஒரு சின்ன அப்டேட். தமிழ்நாடு கேரள எல்லையில் அமைந்துள்ள ஆனைக்கட்டி மலை பகுதியில் தான் ஜெயிலர் 2 படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த லொகேஷன் தான் ஐயப்பனும் கோஷியும் படத்தோட ஷூட்டிங்கும் எடுத்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள ஆனைக்கட்டி மலை பார்க்க ரம்யமா இருக்கும். ஆனைக்கட்டி அருகே உள்ள சோலையூரை சுற்றி தான் ஜெயிலர் 2 ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. படப்பிடிப்புக்காக அந்த இடத்தில் 2 செட்டுகள் போட்டிருக்காங்களாம். இந்த லொகேஷனை நெல்சன் எப்படி பிடிச்சார்னு விசாரிச்சா படத்தில் இடம்பெறும் ஒரு காட்சி பற்றி நெல்சன் விளக்கிய போது அந்த சீனை ஆனைக்கட்டியில எடுத்தா செம்மையா வரும்னு ஐடியா கொடுத்ததே ரஜினி தானாம். இந்த லொகேஷனை ரஜினி செலக்ட் பண்ணியதன் பின்னணியில் ஒரு சீக்ரெட்டும் இருக்கு. ஆனைக்கட்டி அருகே உள்ள வித்யா குருகுலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்ச இடம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துக்கு போய் தங்கி இருந்து தியானம் செய்வாராம். கிட்டத்தட்ட குட்டி ரிஷிகேஷ் மாதிரி ஆனைக்கட்டிக்கு போயிட்டு வந்தா செம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாராம். சோ ஜெயிலர் 2 ஷூட்டிங் போன மாதிரியும் இருக்கும், ஷூட்டிங் கேப்ல ரிலாக்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும்னு பிளான் பண்ணி தான் அந்த லொகேஷனை நெல்சனுக்கு ரெக்கமெண்ட் செஞ்சிருக்காரு ரஜினி. இப்போ ஆனைக்கட்டி ஷூட்டிங் ஸ்பாட்ல ரஜினி வேற லெவல் எனர்ஜியோட நடிச்சிட்டு இருக்காராம். இந்த நாங்களும் கிளம்புறோம்னு ஆனைக்கட்டிக்கு போய் அலப்பற கொடுக்காதீங்கப்பா.